ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடில். இந்த வீடியோ என்கிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டு இருந்தவங்களுக்காக மட்டும்தான். நான் வந்து இந்த சம்மருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் இதுக்காக ஒன்றும் ஷாப்பிங் பண்ணலை. இது வரைக்கும் நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அதை மட்டும் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதில் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் பாடி வாஷ்க்கு மாறியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு டவ்வோட பாடி வாஷ் தான். இது வந்து 24 hours ஹைட்ரேட்டட் ஸ்கின் ப்ளஸ் வந்து சல்ஃபேட் ஃப்ரீ. உங்களுக்கு சல்ஃபேட்டும் கிடையாது, பேரஃபின் இதெல்லாம் வந்து கிடையாது. அதனால இந்த பாடி வாஷ் வந்து வாங்கினேன். இன்னொன்று இதோட பிஹெச் லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4.5லேருந்து 5.5. ஏன்னா நம்மளோட பாடியோட பிஹெச்சே அவ்வளோதான். நம்ம எந்த சோப்பு வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து எந்த பாடி வாஷ் வாங்குறதா இருந்தாலும் அதோட பிஹெச்சை வந்து செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இது ரொம்ப அப்படியே புசு புசு புசுன்னு நுரையெல்லாம் வராது. ஏன்னா அவ்வளோ ஹெவி கெமிக்கல்ஸ்லாம் இதில் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் இந்த ஒரு பாடி வாஷ் எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு வரும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 சம்திங் அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கிறது தான். ஸோ இது வந்து ஒன்று நான் இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து வந்து இந்த பாடி வாஷ் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் வந்து சம்மராக இருக்கட்டும் வின்டராக இருக்கட்டும் மாய்ஸ்சரைசர் வந்து மறக்கவே கூடாது. நீங்கள் வாங்குகிற மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ஹெவி ஃப்ராக்ரன்ஸாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்து சாதம் வடித்த கஞ்சி இருக்கும் இல்லையா, அதை வச்சு கையில் வச்சு இப்படி அப்ளை பண்ணால் என்ன ஒரு ஃபீல் கொடுக்கும், பெருசாக வாசமும் வந்து கொடுக்காது. அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்ல, ஒட்டியும் ஒட்டாத மாதிரி, அந்த மாதிரி இருக்கணும். அப்படி வந்து இருக்கிறது தான் இந்த டேமாக்கோவோட இந்த ஒரு மாய்ஸ்சரைசரு. இதை வந்து நான் ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். அதனால் இது வந்து ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். இது வந்து வேஸ்லினோட, இது சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணுறது தான். வேஸ்லினோட ஒரு கோகோ க்ளோ அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. 48 hours வரைக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு வின்டரில் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் லைட்டான ஒரு ஸ்டிக்கினஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து வின்டருக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது வந்து பாடியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுனால நான் பாடிக்கு மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணுவேன். அடுத்து ஹேர் கேர்னால் நான் இப்போ வந்து ஹேர் கேரும் பண்ண முடியாது. ஏன்னா நானோ பிளாஸ் பண்ணதுலேருந்து நான் ஹேர் கேர்னு பெருசாக எதுவும் பண்ணுறது கிடையாது. நான் லோரியலோட ஒரு ஹேர் மாஸ்க்கும் ஒரு ஷாம்பு, இது ரெண்டும் மட்டும்தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய நைட்டு ஸ்கின் கேரில் இருக்கும். எனக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் இருந்தது. எப்படின்னா, நான் இப்போ ரீசெண்ட் ஒரு 2 yearsஆக கொஞ்சம் நிறைய ஃபவுண்டேஷன் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் இப்போ வந்து எதுவுமே போடலை. பிளைன் ஸ்கின்ல தான் காஜலும் லிப்ஸ்டிக்கும் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி போட்டு எனக்கு ஓப்பன் போர்ஸ் அதனால் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். பட் நம்ம அந்த மாதிரி ப்ராடக்ட் செலக்ட் பண்ணல. இருந்தாலும் அதை வந்து இப்போ நான் ஃபவுண்டேஷன், அதாவது ஸ்கின்னுக்கு மேலே போடுறக்கு ஒரு க்ரீம்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நைட்டில் வந்து இந்த டெர்மாக்கோவோட நியாசினமைட் இருக்கிறது ப்ளஸ் வந்து விட்டமின் சி சீரம், இதை வந்து ஆல்டர்னேட் டேஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு வந்து இது யூஸ் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு வந்து விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து என்னோடய ஸ்கின் கேரில் ரெகுலராக வந்து இருக்கும். அடுத்து இப்போ சம்மர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா நமக்கு பர்ஃப்யூம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஸோ இது வந்து பெல்லா விட்டாவோட பர்ஃப்யூமு, லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது வந்து டேட் உமன் அப்படின்ட்டு, இது வந்து கிரேஸ் உமன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரெண்டுமே வந்து அமேசானில் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து அமேசானில் கிடைக்கும். ஏன்னா வந்து எவ்ரி மந்த் ஒரு 2-3 சேல் வந்து அமேசானில் போட்டுடுறாங்க. நான் ரெகுலராக வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து தெரியும், இந்த டயத்தில் வாங்குறப்ப நம்ம வந்து ஒரு 500 rupees போட்டு வாங்குற பர்ஃப்யூமே ஒரு 350 வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எங்கேஜோடது. உங்களுக்கு பாட்டில் பார்க்குறப்பவே தெரியும், பாதி வந்து காலி ஆகிடுச்சு. இது வந்து டோட்டல் 4 வந்து வரும். என்கிட்ட 2 வந்து காலி பண்ணிட்டேன். இது 2 மட்டும்தான் வந்து இருக்குது. இது 4மே ஒவ்வொரு ஃப்ளேவரில் வந்து இருக்கும். அது இல்லாமல் நான் வந்து எங்கேஜோட ஒரு கிஃப்ட் பேக் வந்து இப்போ நான் ஒன்று ட்ரை பண்ணேன். அதாவது ஒரு பர்ஃப்யூம் வாங்குற ப்ரைஸில் நம்ம வந்து 4 பர்ஃப்யூமு டிஃப்ரெண்ட் அந்த ஸ்மெல்லில் வந்து வாங்கிடலாம். அது வந்து நான் உங்களுக்கு சைடில் வந்து டேக் பண்ணுறேன். அது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி அதை நீங்கள் கிஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். யாருக்காவது கிஃப்ட் வந்து பண்ண போகிறீங்கன்னா இதை வாங்கி கொடுக்கலாமா வேண்டாமா அந்த மாதிரி எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அது தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி யார்ட்லி லண்டனோட ஒரு கிஃப்ட் ஹேம்பர் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் வந்துடுது, ஒரு சோப் வந்துடுது, ஒரு பர்ஃப்யூம் வந்துடுது, இன்னொன்று ஒரு க்ரீம் மாதிரி, அதுவுமே ஒரு புக்கு மாதிரி உங்களுக்கு ஃபோல்ட் ஆகி வரும். சைடில் வந்து போடுறேன். அதுவுமே வந்து நான் அமேசானில், எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து அமேசானில் வாங்குறது தான். ஸோ எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் ஒரு மஸ்ட் பை ப்ராடக்ட்டு. ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால பெரிய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எதுவுமே வந்து இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். தேங்க்யூ, பை.